விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் பார்க்கும்போது அவங்க அப்பாட்ட சொன்ன ஒரே விஷயம் வந்து நான் ஹீரோ ஆகணும், அதுவும் பாரதி ராஜா சார் டைரக்ஷனில் தான் நான் ஹீரோ ஆகணும் அப்படின்னு பிடிவாதம் பண்ணுறாங்க. விஜய் அவர்கள்ட்ட உட்காரு தம்பின்னு சொல்லி பேசி எப்பவுமே பாரதி ராஜா வந்து உரிமையோடு எல்லாத்தையுமே ரொம்ப அன்பு வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, பாடாபடான்னு பேசிடுவார். கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே வந்து எஸ்ஐஸ்டே சொல்கிறாங்க, நீயே பெரிய டைரக்டர் தாங்க, நீ உங்கள் பையனை ஹீரோ ஆக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிட்டு அப்போ ஒரு விஷயத்தை பாரதி ராஜா வந்து விஜய்வில் வச்சு பண்ணணும்னு நினைக்கும் போது அவரால் பண்ண முடியல. அதாவது என்ன சொல்கிறேன்னா, வாழ்க்கையை வந்து ஒரு வட்டம் தான். அந்த ஒரு நட்பில் இடையில ஒரு விஷயத்தை விஜய் அவர்கிட்ட வந்து பாரதி கேட்கும்போது, உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடே வந்து நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் இருக்காங்கும் போது, அப்படியா தம்பி தான் இருக்கா அப்படின்னு கேட்டார். இப்போ அவர் பாரதி அவர்களுக்கு மாலை மரியாதை செலுத்திட்டு ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட கூப்பிட்டு பாரதிராஜாவுடைய உடல் அரசு மரியாதையுடன் அதை அடக்கம் செய்யணும் அப்படிங்கும்போது பார்த்தா அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மரியாதை. சார் நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சார், நீங்கள் இப்போ எப்படி சார் வந்துச்சு நான் பண்ணுறது, ஏன் பண்ண மாட்டேன்னா நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லுங்க, நான் உடனே பண்ணுறேன்னு சொன்னார் பாருங்க. அரசியலுக்குள்ளே வரலாம் அப்படின்லாம் அவர் நிறைய பிளான் பண்ண சமயம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே பாரதிராஜா அரசியலுக்கு கூப்பிட்டார். வணக்கம் சார். வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள் இன்று நம்முடைய இல்லை. அவருக்கும் திரு விஜய் அவர்களுக்குமான அந்த உறவு பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார். ரெண்டு பேரும் ஒரே நீண்டாங்கலையில் இருக்கிறாங்க. எஸ் 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 தமிழக முதலமைச்சருடைய பக்கத்து வீடு தான் பாரதிராஜா இமயம் சொல்லலாம் நம்ம அதை. பட் ரொம்ப பீக்கில் பாரதிராஜா அவர்கள் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியான இருக்கிறார். பாரதிராஜா படத்தில் ஒரு படத்துலையாவது நம்ம நடிச்சிருமான்னு ஏங்குன நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. பெரிய பெரிய ஸ்டாரே வந்து பாரதிராஜா படத்தில் ஒரு சீன் வந்தால் போதும், நமக்கு ஏதாவது ஒரு சீன் நம்மளை வந்து ஃபிலிம்ஸில் தட்டி தூக்கிடுவார். ஆசைப்பட்ட ஹீரோக்கள் நிறைய பேர், ஹீரோயின் நிறைய பேர். அந்த மாதிரி அதில் குறிப்பாக சொல்லணும்னா விஜய் அவர்கள், இன்றைய நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள். விஜய் அவர்கள் வந்து ஆரம்பத்தில் பார்க்கும்போது அவங்க அப்பாட்ட சொன்ன ஒரே விஷயம் வந்து நான் ஹீரோ ஆகணும், அதுவும் பாரதி ராஜா சார் டைரக்ஷனில் தான் நான் ஹீரோ ஆகணும் அப்படின்னு பிடிவாதம் பண்ணுறாங்க. இப்போ எஸ்ஏசி வரும்போது அவர் ரொம்ப பீக்கில் இருக்கார்ப்பா, நான் பேசி பார்க்குறேன், நான் ஒன்று ஹீரோ ஆக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு எஸ்ஏசி அவர்கிட்ட. நான் ஏன்னா பாரதி ராஜா அவர்களும் எஸ்ஏசி அவர்களும் சைமல்டேனியஸாக வந்து ஒரே பீரியடில் அது இருந்தவங்க. எஸ், இவர் ஒரு பக்கம் வில்லேஜ் டைப்பில் வந்து பாரதி ராஜா அவர் கொடிக்கிட்டி பறக்கிறாருன்னா, இவர் சிட்டி மேட்டரில் ஒரு ஆக்ஷன் கிரைம் த்ரில்லரில் போட்டு இது சமூக சிந்தனையோட நாட்டை நம்மளை வெளிப்படக்கூட இவர் ஒரு பீக்கில் இருக்கார் எஸ்ஏசி அவர். ஏன்னா விஜயகாந்துக்கெலாம் மிகப்பெரிய பிரேக் கொடுத்தவர். ஸோ எஸ்ஏசி இயக்குன சட்டமுட்டரை படம் தான் ஹிந்தியில் ரஜினி சார் நடித்த அந்த கானூனே அந்த படம் ரீமேக் செய்யப்பட்ட படம். இப்போ விஜய் அவர்கள் சொல்லும்போது எஸ்ஏசி நான் கேட்டு பார்க்குறேன், முயற்சி பண்ணி பார்ப்போம் நம்ம அப்படிங்கும்போது ஒரு டைம் எதிர்பார்க்குறாங்க. இப்போ விஜய் அவர்களே கூப்பிட்டு எஸ்ஏசி அவர்கள் வந்து பாரதிராஜா கிட்ட ரெடியாக போகிறாங்க. ஸோ பாரதிராஜா ரொம்ப நல்ல அதை ரிசீவ் பண்ணி உட்காருங்க, ஏன்னா அது ஈக்குவல் ஸ்டேட்டஸ் சொல்லுவோம் இல்லையா, உட்காருங்க எஸ்ஏசின்னு சொல்லி உட்கார வச்சு விஜய் அவர்கள்ட்ட உட்காரு தம்பின்னு சொல்லி பேசி எப்பவுமே பாரதிராஜா வந்து உரிமையோடு எல்லாத்தையுமே ரொம்ப அன்பு வச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, பாடாபடான்னு பேசிடுவார். அது அன்பின் வெளிப்பாடு தான். அப்போது எஸ்ஏசி அவர்கள் சொல்லியிருக்கும் போது சன் விஜய் வந்து சினிமாவில் ஹீரோன்னு ஆசைப்படுறாப்படி, அது உங்கள் படத்தின் மூலமாக தான் அறிமுகமாகணும் அப்படி ரொம்ப பிடிவாதம் பண்ணுறாப்படி. நீங்கள் இருக்கிற பிஸியில் அதையும் சொல்லிட்டேன், நீ இப்போ என்ன சொல்லிங்களோ அதை பூரா தம்பிகிட்ட சொல்லிட்டேன், ஆனால் நேரடியாக கூப்பிட்டு வந்துட்டேன், உங்கள் படத்தில் நடிக்கணுமா, நீங்கள் படம் டைரக்ட் பண்ணுங்க அப்படின்னு வந்து எஸ்ஏ சொல்லும்போது பாரதிராஜா அவர்கள் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ என்னென்னா சில பேர் வந்து இவங்களாம் வர முடியுமா செய்ய முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷனில் இருப்பாங்க. பட் பாரதிராஜா அவர்களுக்கு அந்த தாட்ஸ் கிடையாது. ஆனால் அவர் ஹீரோ வரணும் ட்ரை பண்ணி அவர் அசிங்கப்படுத்தினால தான் அவர் ஹீரோவாகாமல் வந்து இயக்குனராக மாதிரி பல ஹீரோக்களை உருவாக்குனது. பட் அந்த இடத்துல அவர் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே வந்து எஸ்ஐஸ்டே சொல்கிறாங்க, நீயே பெரிய டைரக்டர் தானே, நீ உங்கள் பையனை ஹீரோ ஆக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஜாலியாக பேசிட்டு அப்போ ஒரு விஷயத்த முடியாதுங்கிற ஒரு விஷயத்த, ஏன்னா இப்போ முடியல, நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்கிற டைமிங், ஸோ முடியலைங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் போது தான் இதையும் நான் சொல்லியிருக்கேன் விஜய்கிட்ட அப்படின்னு எஸ்ஐ சொல்லிவிட்டு இந்த நட்பின் நடுவில் பேசிட்டு வந்த ஒரு சம்பவம் இருக்குது. இதை பல வருடங்களுக்கு பிறகு பாரதிராஜா அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை பேசும்போது சொல்கிறாங்க, இன்றைக்கி வந்து விஜய் ரொம்ப டாப் ஹீரோவாக இருக்கார்,
பட் இதே விஜய் வந்து நான் தான் இயக்கணும் பண்ணணும் அதெல்லாம் அறிமுகம்னு சொல்லி அவங்க அப்பா கூட்டு வந்த ஒரு சம்பவத்தின் இல்லை விஜய் பெரிய பீக்கில் இருக்கார். பட் அவரை வச்சு என்னால் இயக்க முடியாமல் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லும் போது அதான் சைக்கிள் தான் ஒரு அதாவது என்ன சொல்கிறேன்னா வாழ்க்கையை வந்து ஒரு வட்டம் தான் அதில் ரவுண்டு வருவாங்கன்னா. பட் விஜய் அவர்கள் வந்து பாரதிராஜா அவர் மேலே ரொம்ப அபிமானம் கொண்டவர், அது ரொம்ப மரியாதையும் பற்று உள்ளவங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ சமீபத்தில் கூட பாரதிராஜா அவர்கள் வந்து ஆக்டிங் வந்ததுக்கு பிறகு பட் அவரும் ஒரு வார்த்தை சொன்ன ஒரு விஷயம் இருக்குது. நாம் பத்திரிகையில் இருக்கும்போது பாரதிராஜா அவர்களெல்லாம் மீட் பண்ணி சந்தித்த விஷயங்கள் நிறையா இருக்குது. விஜய் அவர்கள் வந்து ஹீரோ பண்ணும்போது 7-8 படங்கள் கூட ஒர்க் பண்ணும்போது எல்லாருமே அறிமுகமாகும்போது நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒரு டைப்ஸ். அப்போ பாரதி அவர்கள் சொல்லும்போது பார்த்தோம்னா விஜய் அவர்களை வச்சு எனக்கு டைரக்ட் பண்ண ரொம்ப ஆசை தான், இப்போ அது நடக்காத போல தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு வந்து விருப்பப்படும் போது இவர் அவைலபிள் இல்லை, இவர் ஆசைப்படும் போது எஸ் இதுதான் ரவுண்டுங்கிறது. ஸோ அப்போ விஜய் அவர்கள் ரொம்ப பீக்கில் போயிட்டாங்க. பாரதி ராஜா வந்து விஜய் அவர்களை வச்சு பண்ணணும்னு நினைக்கும் போது அவரால் பண்ண முடியல. ஸோ இப்படி ஒரு சுவாரஸ்யமான சம்பவங்கள் வந்து பாரதிராஜா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் உண்டு. அந்த ஒரு நட்பில் இடையில ஒரு விஷயத்தை விஜய் அவர்கிட்ட வந்து பாரதிராஜா கேட்கும்போது ஏன்னா இப்போ அதாவது பக்கத்து வீட்டில் இருக்கும்போது சில சந்தர்ப்பங்கள் சந்திப்புகள் வருது. அப்போது பழைய நடந்த சம்பவத்தை எஸ்ஏசி வந்து ஒன்று கூப்பிட்டு வந்து என்கிட்ட பேசுறது நான் முடியாதுன்னு சொன்ன விஷயத்தை விஜய் கிட்ட சொல்லும்போது அது ஞாபகத்தில் இருக்க மறக்க முடியாது அப்படின்னு விஜய் அவர் வந்து பாரதிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு. அப்போ விஜய் வந்து வாடா போடான்றது மாதிரி ரொம்ப அன்பாக வெளிப்படுத்தி பாரதிராஜா சொன்ன விஷயம் ஒன்று இருக்குது. அதனால் என்ன சொல்கிறதுன்னா பெரிய ஒரு வந்து இமயம், ஸோ இயக்குனர் இமயம் இன்றைக்கி இல்லைங்கிறது ரொம்ப வருத்தமான ஒரு செயல் தான். ஆனால் அதே விஜய் அவர்கள் வந்து தமிழக முதலமைச்சர் பதவியேற்ற பிறகு பாரதிராஜிட்ட இப்போ சொல்லியிருக்காங்க, ஏன்னா இப்போ சுயநலவு கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார் அப்படின்னு கூடும்போது உங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீடே வந்து நம்ம தமிழகத்துடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் இருக்காங்க போது அப்படியா தம்பி தான் இருக்கா அப்படின்னு கேட்டார். அவருக்கு அந்த நினைவு இருந்திருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சம் போயிடுது. சட்டன் டைம் வரும்போது இதை சொல்லியிருக்காங்க. அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, நம்ம தம்பி விஜயா வந்திருக்கிறது தமிழ் நம்முடைய முதலமைச்சரா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டு சந்தோஷப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லும்போது ரொம்ப கொஞ்சம் அதாவது என்ன சொன்ன வேதனையாக தான் இருந்தது. என்னடா இப்போ அவ்வளோ பெரிய ஒரு இயக்குனர் பட் ஆண்டுட்டார், நல்ல ஆண்டு அனுபவித்து பெரிய ஒரு சகாப்தம், ஒரு வரலாற்று பக்கம் யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம். பட் அவர் படங்களை பார்த்தாலே நம்ம அசால்ட்டாக ஒரு படத்தை டைரக்ட் பண்ணிட்டு போயிடலாம், அப்படி ஒரு லெஜெண்ட் அவர். பட் அவருக்கும் சில இயக்கங்கள் இருக்கும், எப்படி விஜய் அவர்களில் வந்து அவர் இயக்க முடியலன்னு பின்னாடி வருத்தப்பட்டால் அதுமாரி மனோஜை வந்து பெரிய ஹீரோ ஆக்கணும்னு எவ்வளோ ட்ரை பண்ணார், முடியல. ஆனால் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து டெல்லி போகிற சமயத்திலேயும் பாரதியாருடைய மறைவுக்கு ரொம்ப ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு கண்கலங்கி அழுது பார்க்க முடியாது. எஸ், போய் அவர் பாரதி அவர்களுக்கு மாலை மரியாதை செலுத்திட்டு ஒரு காவல்துறை அதிகாரிகள்கிட்ட கூப்பிட்டு பாரதிராஜாவுடைய உடல் அரசு மரியாதையுடன் அதை அடக்கம் செய்யணும் அப்படிங்கும்போது பார்த்தா அது வந்து எவ்வளோ பெரிய ஒரு மரியாதை இயக்குனர் என்பது கிடைச்சிருக்குங்கும் போது தான் பிறப்பு என்பதோ சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் வந்து இந்த வாழ்கிற வாழ்க்கை வந்து இறப்பு வந்து ஒரு சரித்திரமாக மாறணும் அப்படிங்கிறது அப்துல் கலாம் ஐயா சொன்ன விஷயம். ஒரு சரித்திரமாக மாறி இருக்காரு. இந்த இறப்பு வந்து யாருக்குமே மறக்கவே முடியாத ஒரு விஷயம்தான். பாரதிராஜா என்ற அந்த பிம்பத்தை வந்து யாரும் மறக்கவே முடியாது. நம்மளோட நிழலாக தொடர்ந்துக்கிட்டே இருப்பார். நம்மளுடைய கலை உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்குமே ஒரு நிழலாக தான் இருப்பார்னு நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். விஜய் அவர் வந்து அரசு முறையோடு செய்யணும்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ அரசு முறையோட வந்து நாளைக்கு பண்ணுறது மாதிரி இருக்குது ஒரு விஷயம் இது. அதனால் நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் பாரதிராஜா அவர்களை பற்றி. அதே மாதிரி சார் சினிமாவை தாண்டி அரசியல் ரீதியை குறிப்பாக அந்த தமிழர்கள் அந்த இன உணர்வில் வந்து அவருக்கு ரொம்ப அதிகம் நிறைய போராட்டங்கள், காவிரி பிரச்சனைகள் தொடர்பாக இருக்கட்டும், இல்லை ஈழ பிரச்சனையாக இருக்கட்டும், பல்வேறு போராட்டங்களை ஏன்னா சினிமாக்காரங்க பயப்படுவாங்க நம்ம மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னு. ஆனால் தைரியமாக அவர் வந்து பல போராட்டங்களை முன்னாடி அந்த குணம் எப்படி சார்? இல்லை, அவர் வந்து ரொம்ப போல்டாக பேசக்கூடியவருங்க. நம்மளுடைய தமிழ் மண்ணு தான் நம்ம உயிர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். தமிழ்நாட்டில் வாழ்ந்த ஒவ்வொருத்தரும் வீரனாக தான் வாழணும், வீரனாக தான் அந்த மரணம் அடையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியவர். அந்த போராடுற குணம் ஒரு நியாயத்துக்காக இருக்கணும், அந்த போராட்டம் தவறுதலாக போயிடக்கூடாது அப்படிங்கிற முக்கியமாக அந்த விஷயத்த சொல்லுவார் எல்லாத்தையுமே. அப்போது இந்த ஈழப்போர் நடக்கும்போது ஈழம் தமிழ் மக்களுக்கு அவர் போராட்டம் நிறைய விஷயங்கள் நிறையா பேசியிருக்காரு, குரல் கொடுத்துருக்காரு, அந்த போராட்டங்களை பங்கெடுத்திருக்காரு, தலைமை வச்சிருக்காரு. பட் முடிந்த வரைக்கும் அந்த ஈழத்துக்காக இவருடைய பங்களிப்பை நம்ம இங்கே தமிழ்நாட்டு சென்னையிலேருந்து அவர் நிறையா பண்ணியிருக்காரு. அது தவிர காவிரி நீர் பிரச்சனைக்கு மிகப்பெரிய குரல் கொடுத்தாரு. நாங்கள் வந்து நைடி சங்கத்திலேருந்து எல்லாமே நெய்வேலிக்கு போய் உண்ணாவிரதம் இருக்கும்போது நான் பெறப்படும் போது எல்லா ட்ரக்லையும் இதுலேயும் ஹோல் ஆர்டிஸ்ட். ஸோ ரஜினி சார் மட்டும் இங்கே கெஸ்ட் ஹவுஸில் உண்ணாவிரதம் சொல்லிட்டாங்க.
அவர் மட்டும் வரல, மறுநாள் காலை 6 to ஈவினிங் 6 வரைக்கும் இங்கே உட்காந்துருந்தாங்க ரஜினி சார். அப்போது எங்களுக்கு இது வழி அனுப்பு விழாவில் அப்போ கேப்டன் விஜயகாந்த் அவங்க இருக்காங்க. எங்களுக்கு கிரீன் கொடி காமிச்சு எல்லாத்தையும் வழி அனுப்பிச்சு வச்சதே பாரதிராஜ் அவர்கள். அன்றைக்கு வர முடியாத சூழ்நிலை அவருக்கு. அப்போது ஃபுல்லாக நாங்கள் ட்ராவல் பண்ணணும். ஸோ எல்லா பிரச்சனைக்குமே குரல் கொடுக்குறவர், சமூக சிந்தனை, சமூகத்தின் மேலே மிகுந்த அக்கறை கொண்டவர், பெண்கள் மத்தியில் ரொம்ப மரியாதைக்குரியவர் அவர். அது மேலே தான் கருத்தமான ஒரு படம் அம்மா பேர் விழுந்து எடுத்தாங்க. ஸோ அந்த படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கள்ளிப்பால் கொடுத்து குழந்தைகளை கொள்கிற விஷயம் வந்து அந்த படத்தின் மூலமாக எல்லாருக்கும் தெரியவே வந்தது. வெளி உலகத்துக்கே கொண்டு வந்தார். குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் பிறந்தா பெண் சிசு குழந்தை கள்ளிப்பால் கொடுத்து கொலை பண்ணிடுவாங்க, யாருக்கு தெரியாமல் செய்யலாம் விஷயம் படம் இது பிறகு தான் தெரியும். இந்த மாதிரி நிறைய சமூக அக்கறை உள்ள படங்கள், விழிப்புணர்வு படங்கள். அப்புறம் எடுத்து அந்தி மந்தாரைன்னு ஒரு படம். ஸோ நேஷனல் அவார்டு 6 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காங்க, 4 ஃபிலிம்பேர் அவார்டு வாங்கியிருக்காங்க, 6 ஸ்டேட் அவார்டு வாங்கியிருக்காங்க, பத்மஸ்ரீ அவார்டு வாங்கியிருக்காங்க. ஸோ எவ்வளோ படங்கள், எவ்வளோ அது நல்ல கருத்து. வேதமுதி இது படம்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ யாருமே பண்ணாத ஒரு படம். அந்த படத்தை ஸ்கிரிப்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா கண்ணன் கூட டிவிஸில் ஒர்க் பண்ணாங்க, மிகப்பெரிய நிறுவனம். அவர் பிராமின், அது சம்மந்தமான ஒரு படம் எடுக்கிறாங்க, பாரதிராஜ் எடுக்கிறார், தேவர் படம் எடுத்து பண்ணுறாங்க. இங்கே வந்து ஜாதியை கிராஸ் ஆகி போகுது. ஏன் ஒரு 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 சமூக சிந்தனையோட ஒரு படம் கொடுத்தோன்னா படமாக தான் நீங்கள் பார்க்கணும். அவர் வேலையை விட்டு தூக்கப்பட்ட சம்பவங்களாக இருக்குன்னு கதை. ஸோ அப்படி ஒரு நிறைய படங்கள் வேதமுதியினர்லாம் பண்ணாங்க. இன்றைக்கி நம்ம இல்லைங்கிற ஒரு விஷயந்தான். அரசியலும் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர், அரசியலுக்குள்ளே வரலாம் அப்படின்லாம் அவர் நிறைய பிளான் பண்ண சமயம் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே பாரதிராஜா அரசியலுக்கு கூப்பிட்டாங்க. பாரதிராஜாவுக்கு வந்து 2 பேரை வச்சு பண்ண ரொம்ப ஆசைப்பட்டார். ஒன்று சிவாஜி அவர்கள், ஒன்று எம்ஜிஆர் அவர்கள். அதில் சிவாஜி வச்சு முதல் மரியாதை பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்படி கொண்டு போய் தெரியும். எம்ஜிஆர் அவர்கள் சேமானதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய அவருடைய படங்கள் தலைமை தான் இருக்கார். வேறு நீங்கள் அலையோதில் வெளி விழாக்கெல்லாம் அவர் பண்ணாருன்னு நினைக்கிறேன். அப்போது என்ன வச்சு ஒரு படம் வந்து பாரதின்னு சொன்னார் எம்ஜிஆர் அவர்கள். சிவாஜி வச்சு பண்ணிட்டேல, நீ என்ன வச்சு பண்ண மாட்டியா அப்படின்னா, சார் நீங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சார், நீங்கள் இப்போ எப்படி சார் உங்களை வச்சு நான் பண்ணுறது, ஏன் பண்ண மாட்டியான்னு, நீங்கள் பண்ணுறேன்னு சொல்லுங்க நான் உடனே பண்ணுறேன்னு சொன்னார் பாரதிராஜ். ஸோ அவர் அதாவது 2 ஹீரோக்களை மட்டுமே வச்சு பண்ண முடியாது. ரொம்ப மிஸ் பண்ணது வந்து ஒன்று விஜய் அவர்கள், இன்னொன்று பார்த்தா மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதனால் கலைத்துறை ரொம்ப ஈடுபாடு கொண்டவர், சமூக போராளி, சமூக சிந்தனையாளர் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் பாரதியாரை பற்றி பேசிட்டு போகலாம்.